Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alayhi wa ala alihi wa ashabihi ajma'in. Ma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصيام جنة ما لم تفرقها أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று ஸலவாத்து கூறியும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால ஒவ்வொரு ரமலான் மாதமும் ஏதோ நமக்கு தெரிந்த சில விஷயங்களை, அல்லாஹ் அறியச் செய்த சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியிலே இந்த பயான் நிகழ்ச்சியின் மூலமாக சிறிது நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தந்துள்ளானே, இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரிய மாபெரும் கருணையும் ஒரு கிருபையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, கண்டிப்பாக ரமலான் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இது நிச்சயமாக அல்லாஹுடைய ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னு சொன்னால் 2 மாதங்களுக்கு முன்பு இருந்தே, ரஜபு மாதம் ஆரம்பித்ததிலிருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபு மாதத்தில் பரக்கத் செய், ஷஅபான் மாதத்தில் பரக்கத் செய், ரமலானையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? எதற்காக அப்படி துஆ செய்வாங்க தெரியுமா? இந்த ரமலானை நாம் அடைய வேண்டும், ரமலானில் நாம் உயிரோடு இருக்க வேண்டும், ரமலானில் நாம் நோன்பு நோக்க வேண்டும், நிறைய அமல் செய்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரமலானை அடையும் பாக்கியத்தை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் கேட்பாங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்கம்மா. கண்டிப்பாக நேற்று, அதாவது மக்ரிபுக்கு பிறை பார்க்கப்படுகிறது. மக்ரிபுக்கு பிறை பார்த்த உடனே இன்ஷா அல்லாஹ் நீங்கள்லாம் துஆ செஞ்சுருப்பீங்க. பிறை பார்த்த உலமாக்கள் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ் சலாமத்தி வல் இஸ்லாம். யா அல்லாஹ், இந்த பெரிய பரக்கத்து பொருந்திய பெரியாக ஆக்கிவை. பொதுவாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இஸ்லாமிய மாதங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நாம் பிறை பார்க்க வேண்டும். அப்படி முதல் பிறை என்பதாக கேள்விப்பட்ட உடனே இந்த துஆவை நம்ம ஓதிக்கிறணும். யா அல்லாஹ், இந்த மாதத்தை, இந்த பிறையை பில் யும்னி வல் ஈமான், பரக்கத்தான ஒரு மாதமாக ஆக்கிவை, ஈமானுடன் வாழக்கூடிய மாதமாக ஆக்கிவை. ஒவ்வொரு மாதமும் கேட்கணும். வஸ் சலாமத்தி வல் இஸ்லாம், மேலும் நிம்மதியாக வாழக்கூடிய மாதமாக ஆக்கிவை. கணவன் மனைவி நிம்மதியாக, அம்மா மகள் நிம்மதியாக, வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நீ ஆக்கிவை. வல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நீ ஆக்கிவை. வல் இஸ்லாம், அதாவது வசலாமத் வல் இஸ்லாம் ஹாதா ஹிலாலு ருஷ்தின் வஹைர். இந்த பிறையாகிறது நமக்கு நேர்வழி தரக்கூடிய ஒரு பிறையாக இருக்கிறது.
மேலும் நல்ல ஒரு பிறையாக இருக்கிறது என்ற துவாவை ஓதும்படி நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த துவாவை நேற்று மக்ரிபில் ஓதியிருப்போம். அன்பான தாய்மார்களே, கண்டிப்பாக இந்த துவா ஓதி இந்த ரமலானை நாம் அடைந்து கொண்டோம். நேற்று ஒரு 5 மணிக்கு, நேற்று சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நான் காசிம்புதுப்பேட்டையில் இருந்தேன். அதாவது அந்த காசிம்புதுப்பேட்டையில் இருக்கிற போது ஒரு செய்தி, என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் நல்ல முக்கியமானவங்க, ரொம்ப அன்பானவங்க, பாசமானவங்க, அவங்களுடைய மவுத்து செய்தி வருது. இப்போ அந்த நேரம் வரைக்கும் உயிரோடு இருந்த அவர், அந்த 5 மணி வரைக்கும் உயிரோடு இருந்த அவர் நிச்சயமாக மக்ரிப் நேரத்தில் மவுத்தாகி இருக்கிறார். அப்போ அந்த 5 மணி வரைக்கும் இருந்த அவருக்கு அல்லாஹ் கண்டிப்பாக ரமலானுடைய பாக்கியம் கிடைக்கல, மவுத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்து நம்ம எல்லாம் இந்த ரமலானை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அருள் இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ நல்லடியார்கள் அவங்களுக்கு அந்த மக்ரிப் வரைக்கும் இருந்திருப்பாங்க. அந்த மக்ரிப் ஆரம்பமாகிற நேரத்தில் மவுத்து வந்துடும். ரமலானுடைய மக்ரிபுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஆனால் ரமலானுடைய மக்ரிப் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரமலானுடைய மக்ரிபை தந்திருக்கிறான். நேற்று ரமலானுடைய இஷாவை தொழுதுருக்கிறோம், நேற்று ரமலானுடைய தராவீகை தொழுதுருக்கிறோம். அதே மாதிரி ரமலானுடைய மாதம் ஆரம்பமாகி அல்ஹம்துலில்லாஹ் நாம் அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இது அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை என்பதை நாம் அறிந்து அல்லாஹுக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, வருஷம் நான் நிச்சயமாக சில விஷயங்களை நினைவுபடுத்தியது உண்டு. இந்த வருஷமும் அல்லாஹ்வுடைய கிருபையினால சில விஷயங்களை எனக்கும் சேர்த்து நான் நினைவுபடுத்துகிறேன். வல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய நமக்கும் அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்பினை நிச்சயமாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வான், குத்திப அலைக்குமுஷ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். குத்திப அலைக்குமுஷ் ஸியாம், நோன்பு என்பது உங்கள் மேலே கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கு. குத்திபன்னா எழுதப்பட்டு விட்டது. நோன்பு என்பது உங்கள் மேலே கடமையாக்கப்பட்டு இருக்கு. முன்னுள்ள உம்மத்துகளுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருந்துச்சு, அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்பான தாய்மார்களே, நேரத்திலிருந்து நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய இஸ்லாமிய வணக்கங்கள், நம்மளுடைய இஸ்லாமிய உணர்வு, இதுவெல்லாம் நமக்கு மத்தியிலும் சரி, பெண்களுக்கு மத்தியிலும் சரி, ஆண்களுக்கு மத்தியிலும் சரி, கொஞ்சம் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். நேற்று பார்த்தோம் சொன்னால் இஷாவில் தராவீஹில் அவ்வளோ நம்ம பெரிய பள்ளியில் பார்த்தோம். நிச்சயமாக அவ்வளோ பைக்குகள் நம்மளுடைய மஹல்லாவிலும் நம்ம அவுலியா நகர்லையும் நிறைய பேர் தொழுகை வந்திருப்பாங்க. பெண்கள் நீங்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க. நிச்சயமாக எங்களுடைய ஹஸரத் அவங்க சொன்ன ஒரு நினைவு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், ரமலானுடைய ஆரம்ப நாள் ரொம்ப அதிகமான ஜும்மா மாதிரி கூட்டம் இருக்கும். 2வது நாள் ஒரு 10 பேர் கம்மியாகுவாங்க, 3வது நாள் இன்னொரு 10 பேர் கம்மியாகுவாங்க, 4வது நாள் இன்னொரு 10 பேர் கம்மியாகுவாங்க. அப்படி கம்மியாகி ஒரு 5 நாள் கழித்து பார்த்தா சாதாரணமான நாளில் எத்தனை பேர் தொழுகை வந்தாங்களோ அதே நபர் தான் இந்த ரமலானிலும் தொழுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த ஆரம்பத்தில் தொழுதவங்க எங்கே? அந்த ஆரம்பத்தில் நோன்பு வச்சவங்க எங்கே? அந்த ஆரம்பத்தில் நோன்பு வைச்சவங்களுடைய நிலை எங்கே? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன். ஒரு நாள் 2 நாள் மட்டுமல்ல, வாழ்க்கை பூரா நீங்கள் தக்வாதாரிகளாக உருவாகணும். வாழ்நாள் பூரா நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்களாக உருவாகணும். எல்லா நாளும் ரமலானில் மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய பாக்கியத்தினால் எல்லா நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? தக்வாதாரிகளாக, இறை பக்தி உடையவர்களாக ஆகணுங்கிறதுக்கு தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் எல்லோரையும் இன்ஷா அல்லாஹ் நிரந்தரமாக அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மேலும் நிரந்தரமாக அமல் செஞ்சு அல்லாஹுடைய தக்வாவின்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பான தாய்மார்களே, இப்போ தக்குவானா என்ன? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். தக்குவானா என்ன? 2 விஷயத்தில் தக்குவா வரணும். 1, நம்ம உடம்புல தக்குவா வரணும். 2, நம்மளுடைய உள்ளத்தில் தக்குவா வரணும். உடம்புல தக்குவா என்ன?
உடம்புல தக்குவானா என்ன, அல்லாஹ்வுடைய பயம் உடம்புல எப்படி வரணும்? அன்பான தாய்மார்களே, உடலிலும் உள்ளத்திலும் தக்குவா வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு நம்ம மேலே கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன், காலையில் சஹர் செஞ்சுட்டோம், இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு நோன்பு திறக்க போகிறோம். காலையில் சஹர் செஞ்சதிலிருந்து மக்ரிபு வரைக்கும் நாம் நிச்சயமாக எதையும் சாப்பிட மாட்டோம், எதையும் குடிக்க மாட்டோம். அதே மாதிரி எந்த தப்பான செயலையும் செய்ய மாட்டோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கணவன் தன்னுடைய அழகான மனைவியோட, அதே மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய அழகான கணவரோட ஒரு இச்சை வார்த்தை பேசுவது கூட தப்பு. நோன்பு வச்சுக்கிட்டு மனோ இச்சையை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுவது கூட தப்பு. நிச்சயமாக அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய பேணுதலான ஒரு வாழ்க்கையை இந்த ரமலானில் காலையில் ஃபஜ்ர் பாங்குல இருந்து மக்ரிபுனுடைய பாங்கு வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிருக்கிறோம். இந்த நிச்சயமாக இந்த அமல் யாருக்காக? அன்பான தாய்மார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக வயிற்றை பட்டினி போடுவதனுடைய நோக்கம் என்ன? வயிறை ஏன் காலியாக்க வேண்டும்? வயிறு ஏன் காலியாக இருக்க வேண்டும்? நிச்சயம் உடம்புல தக்குவா வரணும்னு சொன்னால் ஏன் அல்லாஹ் வயிற்றை பசியோடு வைக்க சொல்கிறான் என்று சொன்னால், அன்பான தாய்மார்களே, 11 மாதங்கள் ருசியான சாப்பாடு, ருசியான உணவு, இதை சாப்பிட்டு பழகின இந்த நாக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக காலையில் ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரைக்கும், மாலை மக்ரிப் வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 12 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக பசித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கண்டிப்பாக வயிற்றை பட்டினி போடும்போது உடம்பு சௌகரியம் அடைகிறது, உடம்பு சுகம் அடைகிறது. நீங்கள் வேணால் பார்க்கலாம், வயிறில் செரிமான கோளாறு ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், நம்ம சாப்பிட்டது செரிமானம் ஆகலை, வயிற்றில் செரிமானம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே தலைவலி வரும், காய்ச்சல் வரும், நிச்சயமாக முகங்களில் பருக்கள் வரும், அதே மாதிரி உடம்பு முடியாமல் போயிடும். எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த வயிறு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன ஷர்ரல் வியா, பாத்திரங்களிலேயே கெட்ட பாத்திரம் எது தெரியுமா? அது மனிதனுடைய வயிறு என்பதாக சொன்னாங்க. மனிதனுடைய வயிறு என்பதாக சொன்னாங்க. நாம் பசி அறியாத விதத்தில் சாப்பிட்டு பழகும்போது கண்டிப்பாக நமது நஃப்ஸ் கெட்டதை ஏவக்கூடியதாக மாறிவிடுகிறது. எனவே தான் இந்த வயிற்றை பசி போட்டு நமது நஃப்ஸை அடக்க வேண்டும். கெட்டதை ஏவக்கூடிய நஃப்ஸை நாம் அடக்கி நல்லதின்படி வாழ வேண்டும். அப்போ நம்ம நோன்பு வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொன்னால், 2 விதமான பலன். ஒன்று, உடம்புக்கு சௌரியம் ஏற்படுகிறது. வயிற்றை பட்டினி போடுவதன் மூலமாக, காலியாக வைப்பதன் மூலமாக, வயிற்றை எந்த தண்ணீரும் குடிக்காமல் எந்த உணவும் சாப்பிடாமல் நம்ம காலியாக இருப்பதன் மூலமாக கண்டிப்பாக நமது உடம்பு நிச்சயமாக சௌகரியம் அடைகிறது. 2வது, உள்ளம் பக்குவப்படுத்தப்படுகிறது. இந்த உள்ளம் பசித்திருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நமக்கு கட்டுப்படும். நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும் என்பதை யோசிச்சு இந்த உள்ளம் என்ன செய்யணும்னா, தவறானதை சிந்திப்பதை விட்டும் கண்டிப்பாக இந்த உள்ளம் பாதுகாக்கப்படும். இந்த 2 நோக்கம் தான் இந்த நோன்புடைய நோக்கம் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம உடல் உறுப்புகளையும் பாதுகாக்கணும், நமது உள்ளத்தையும் பாதுகாக்கணும். இதுதான் இந்த நோன்பினுடைய நோக்கம். அன்பான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் மாலம் தஹ்ருகுஹா, நோன்புகள் என்பது உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம். இதை நான் வருஷம் சொல்வது உண்டு, இந்த வருஷம் நினைவுபடுத்துகிறேன். மாலம் தஹ்ருகுஹா, அந்த கேடயத்தை நீங்கள் உடைக்காத வரைக்கும். கேடயம்னா என்னம்மா? கேடயம் கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? கேடயம்னா என்னம்மா? நீங்கள் இந்த போலீஸில் பார்த்துருக்கலாம், காவல்துறைகள் நிச்சயம் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது எங்கேயாவது கலவரங்கள் நடக்குது, சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னால் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக விரோதிகளுடைய கலவரத்தில் கல்லெறியக்கூடிய கல்லுகள், அவங்க எரியக்கூடிய ஆயுதங்கள், இதெல்லாம் அவங்க மேலே போய் படக்கூடாது என்பதற்காக கையில் ஒரு என்ன செஞ்சுருப்பாங்கம்மா, ஒரு கேடயம் ஒன்று வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் போர் செய்யக்கூடிய நேரத்தில் நெஞ்சில் ஒரு கேடயம் போட்டுக்குருவாங்க, உடம்பு பூரா கேடயங்கள் போட்டிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் புதுக்கோட்டைக்கு மியூசியத்துக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம், அந்த மியூசியத்தில் கேடயத்துடைய வகைகள் என்னென்ன என்பதை வரிசையாக வச்சுருப்பாங்க. உடம்பு பூரா பாதுகாக்கக்கூடிய கேடயம் இருக்கிறது, நெஞ்சை மட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நெஞ்சையும் வயிற்றையும் சேர்த்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம், இரும்பு கேடயம் இருந்தது. அந்த கேடயம் எதுக்குன்னு சொன்னால், விரோதிகள் எரியக்கூடிய அம்பு எதுவும் வயிற்றில் பதிஞ்சிடாது, நெஞ்சில் பதிஞ்சிடாது. அப்படி பதிய விடாமல் பாதுகாப்பதற்காக ஒரு கேடயத்தை போர் செய்யக்கூடிய போர் வீரர்கள் பயன்படுத்துவாங்க.
அன்பான தாய்மார்களே, இப்படிப்பட்ட விரோதிகளுடைய அது எதிர்ப்பில் இருந்து அவங்க எரியக்கூடிய ஆயுதங்களில் இருந்து வீரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கேடய மாதிரி தான் இந்த நோன்பு இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. அப்போ இந்த நோன்பு என்பது கெட்ட விஷயங்களில் இருந்து நம்மளை தடுக்கிறது, நம்மளை பாதுகாக்கிறது. ஏதாவது ஒரு கெட்டது பேச போகிறோம், உடனே நமக்கு நாம சொல்லிக்கிறணும், ஆஹா நீ நோன்பு வச்சிருக்கிற, இது நமக்கு தகுதி இல்லை, இந்த வார்த்தை நம்ம பேசக்கூடாது. யாராவது நம்மகிட்ட வம்புலுக்கு வர்றாங்க, யாராவது நம்மகிட்ட வம்புலுக்கு வரும்போது அவங்கள்ட்ட சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தார், உங்கள்கிட்ட யாராவது என்ன வந்தாமா சண்டைக்கு வந்தா, உங்கள்கிட்ட வம்புழுத்தா என்ன செஞ்சிருங்க, இன்னி இம்ரவுன் சாயிமுன், நான் நோன்பு வச்ச மனிதன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், என்னை வம்புக்கு இழுக்காத, என்னை சண்டைக்கு கூப்பிடாத என்ன நீங்கள் சொல்லிடுங்க. அப்படி சொல்லியும் அவங்க கேட்கலையா, என்ன செஞ்சிருங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கோங்க, அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிருங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ், அப்போ நோன்பு என்பது கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். நம்ம யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது, யாரை பற்றியும் கோல் சொல்லக்கூடாது, யாருடைய குறைகளை பற்றியும் பேசிக்கிறாம எல்லா விதத்திலும் நம்மளை நாமளே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு கேடயம் தான் இந்த நோன்பாக இருக்கிறது என்பதை நம்மள அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, நினைவுபடுத்துகிறேன், ரமலான்னா என்னம்மா நான் சொன்னது ஞாபகம் இருக்காம்மா? ரமலானுக்கு என்னம்மா அர்த்தம் சொல்லுங்களேன், யாராவது ஒரு பெண்மணி சொல்லுங்களேன். வருஷம் சொல்லியது உண்டு, இந்த வருஷமும் சொல்லுகிறேன் இன்ஷா அல்லாஹ். ரமலான்னா என்னம்மா அர்த்தம், என்ன பொருள் அம்மா சொல்லுங்கம்மா? நோன்புன்னு இருக்குது இன்ஷா அல்லாஹ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரமலான் என்று சொன்னால் கரிக்குதல், சாம்பலாக்குதல், எரிக்குதல் என்று பொருளாகும். ரமலான் என்ன அர்த்தம்? கரிக்குதல். அப்போ அடுப்பில் விறக வச்சு எரிக்கிறோமா இல்லையா, அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகிறா இல்லையா, அதுக்கு பேர் தான் ரமலான். இந்த பிள்ளையை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. ரமலான் சொன்னால் கரிக்குதல், எரிக்குதல், சாம்பலாக்குதல் என்று பொருள். அல்லாஹ் ஏன் இந்த மாதத்துக்கு இந்த பேரை தேர்ந்தெடுத்தான்? இந்த மாதத்துக்கு இந்த பேரை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன? ரமலான் என்ற பேர் வருவதற்கு காரணம் என்ன? அழகான விளக்கங்கள் சொல்லுவாங்க. பாவத்தை பூரா கரிச்சிருது இந்த மாதம். எத்தனை பாவங்கள் இந்த 11 மாதங்களாக நாம் செஞ்சோமோ அனைத்து பாவங்களையும் இந்த ரமலான் கரித்து விடுகிறது, எரித்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஷாம ரமலான ஈமானம் வயஹத்தி ஷாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இன்னொரு ஹதீஸ்ல வரும், மன் ஷாம ரமலான வ காமஹா, யார் ரமலான் மாசத்தில் நோன்பு வச்சு இரவுல நின்று வணங்குவாங்களோ, எப்படிமா நின்று வணங்கணும், எப்படிமா நோன்பு வைக்கணும், ஈமானன் ஈமானிய உணர்வோட, எஹ்திசாபன் இஹ்லாஸான முறையில் யார் நோன்பு வச்சு இரவுல நின்று தொழுது வணங்குறாங்களோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். பாவங்கள் மன்னிக்கப்படணும், ஏமா பாவங்கள் கரிக்கப்படணும், பாவங்கள் எரிக்கப்படணும். அதுக்கு வாய்ப்பான ஒரு மாதம் தான் இந்த ரமலானாக இருக்கிறது. பாவங்கள் எரிக்கப்படணும். அதுக்கு என்ன காரணம்? அன்பான தாய்மார்களே, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது துன்பங்கள் ஏற்படுது, கஷ்டங்கள் ஏற்படுது, பிரச்சனைகள் ஏற்படுது, நிச்சயமாக 2 விதத்தில், ஒன்று அது அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கும், இன்னொன்று நம்மளுடைய பாவமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சோதனையாக இருந்து நமக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அவன் பாதுகாத்துக்குருவான். ஆனால் பாவத்தினால் அந்த தண்டனை, அந்த நிச்சயமாக சிரமங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக அங்கே அல்லாஹ்வுடைய வெறுப்பும் சேர்ந்திருக்கும், அல்லாஹ்வுடைய வெறுப்பும் சேர்ந்திருக்கும். எனவே பாவம் என்பது நம்மளுடைய எல்லா முன்னேற்றங்களையும் தடுக்குகிறது. பாவம் என்பது நம்முடைய எல்லா நிம்மதியையும் நீக்கி விடுகிறது. இந்த பாவம் நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது. பாவ சுமைகள் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியாது, நாளை மறுமை நாளிலும் வெற்றி பெற முடியாது. எனவே பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு வாய்ப்பான ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம். எனவே தான் அல்லாஹ் இந்த மாதத்துக்கு பெயர் வைக்கிறான் ரமலான் என்பதாக. ரமலான் என்றால் கரிக்கும் தன்மையுடையது, எரிக்கும் தன்மையுடையது, சாம்பலாக்கும் தன்மையுடையது என்பதுதான் அது நேரடியான அர்த்தம். அன்பான தாய்மார்களே, இப்போ இந்த ரமலான் என்று சொன்னாலே நமக்கு நோன்பு ஞாபகம் வரும். ரமலான் மாதம் என்று சொன்னாலே 30 நோன்புகள் நமக்கு நினைவு வரும். இப்போ நோன்புனா என்னம்மா? நோன்புனா என்னம்மா? நோன்புக்கு அரபியில் சௌம் என்பதாக சொல்லுவாங்க.
அரபில் ஷவும் என்று சொன்னால் தடுக்குதல், தடுத்துக் கொள்ளுதல், பாதுகாக்குதல் என்பதாக பொருள். ஷவும்னு என்ன அர்த்தம்? தடுக்குதல், பாதுகாத்து கொள்ளுதல், தடுத்து கொள்ளுதல் என்பது பொருள். இப்போ நோன்பு தமிழில் நம்ம நோன்பு நோன்பு என்பதாக சொல்கிறோம். தமிழில் நோன்பு என்பதுக்கு நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தாலும் கூட, அகராதியில் பார்த்தாலும் கூட விரதம் என்பதாக போட்டிருப்பாங்க. இன்னொன்று தீயதிலிருந்து நம்மளை பாதுகாக்குதல். நோன்புன்னு சொன்னால் தீயதிலிருந்து நம்மளை பாதுகாக்குதல் என்பதாக அர்த்தம். அப்போ இந்த நோன்பு என்பது ஒரு மகத்துவமானது, ஒரு அருமையானது. நோன்பு என்பது நம்மளை பாவங்களிலிருந்து, தவறுகளிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்கி செல்ல வேண்டும், அல்லாஹ்வை அடைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கம்மா. யார் அடையணுமா? அல்லாஹ்வை அடையணும். எதன் மூலமாம்மா? நோன்பின் மூலமா. நோன்பு வைக்க 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 அல்லாஹ்வை நாம நெருங்குறோம். 30 நோன்பு கரெக்டாக வச்சுட்டோன்னு வைங்களேன், அல்லாஹ் நமக்கு நெருக்கமாயிட்டா, அல்லாஹ் நமக்கு கிடைச்சிட்டான். அல்லாஹ் நமக்கு கிடைத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையே ஒரு இன்பமான வாழ்க்கை தான். அப்போ இந்த நோன்பினுடைய நோக்கம் எல்லா பாவங்களிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்து, எல்லா பாவங்களையும், செய்த பாவங்களை எரித்து, இனிமேல் பாவம் செய்யாமல் நம்மளை பாதுகாத்து பாவமற்ற வாழ்க்கையாக, தூய்மையான வாழ்க்கையாக, உடலாலும் உள்ளத்தாலும் சுத்தமான வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அரபியில் சொல்லுவாங்க, அஷௌமு இம்சாக்குன் அனி தாமி வ ஷராபி வல் ஜிமா. வல் ஜிமா 3 விஷயம் சொல்லுவாங்க. நோன்புனா என்ன? சாப்பிடுவதை விட்டும் தடுத்து கொள்ள வேண்டும், குடிப்பதை விட்டும் தடுத்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனோட, கணவன் மனைவியோட உறவு கொள்வதை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த 3 தான் நோன்பு என்பதாக அரபியில் நமக்கு எழுதி காட்டுவாங்க. அரபியில் நமக்கு எழுதி காட்டுவாங்க. அன்பான தாய்மார்களே, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். வீட்டில் எல்லாம் இருக்கு, சாப்பிடக்கூடிய அனைத்தும் இருக்கு, குடிப்பதற்கு தேவையான அனைத்து ஜூஸும் வீட்டில் இருக்கு. ஆனாலும் ஃபஜ்ர் பாங்கிலிருந்து மக்ரிப் பாங்கு வரைக்கும் எதையும் நாங்கள் குடிக்க மாட்டோம், எதையும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அழகான கணவன் வீட்டில் இருக்கிறார், அழகான மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இச்சை பேச்சு பேச மாட்டோம், அதாவது உறவுகள் கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுக்காக எங்களை பாதுகாத்துக்குருவோம் என்ற ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தோட காலை ஃபஜ்ருடைய பாங்கிலிருந்து மாலை மக்ரிபுடைய பாங்கு வரைக்கும் நம்மளை பாதுகாத்து கொள்வது தான் நோன்பு என்பதாக அரபியில் எழுதி காட்டுவாங்க. அன்பான தாய்மார்களே, நிச்சயமா இதுக்கு இந்த நோன்பு கூடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நியத்து அவசியம். நியத்து அவசியம். இன்னமல் ஆமாலு பின்னியாத். ஒவ்வொரு அமல்களுமே நியத்துகளை கொண்டுதான் நமக்கு என்ன செய்கிறது? முழுமை பெறுகிறது. நமக்கு அதான் பார்த்துருப்போம், தராவீஹ் தொழுத உடனே நமது ஹஸரத் அவங்க நமக்கு நியத்து சொல்லி தருவாங்க. நவைத்து ஷௌமகதின் அன் அதாயி ஃபர்தி ரமலான ஹாதிஹி சனத்தி லில்லாஹி தஆலா. இந்த நியத்து அவசியம். அப்போ நியத்து செஞ்சால்தான் அந்த நோன்பு பரிபூரணமாகும். நியத்து செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பினுடைய பரிபூரணம் என்பது நமக்கு கிடைக்காது. சும்மா வெறுமனே பசித்திருந்தது மாதிரி ஆகிவிடும். அன்பான தாய்மார்கள், ஏன் நியத்து செய்யணும்? எதுக்காக நியத்து செய்யணும்? ஒரு விஷயத்தை நாம் நாடி செய்யும் பொழுது, ஒரு விஷயத்தை மனசில் நம்ம விரும்பி செய்யும் போது அந்த விஷயம் நமக்கு பரிபூரணமாக நிறைவேறும் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக எந்த விஷயத்தை நாம் நாடி செய்யலையோ, விரும்பி செய்யலையோ, விரும்பி செய்யாத எந்த ஒரு விஷயமும் அது பரிபூரணமாக ஆகாது, அது பரிபூரணத்துவத்தை அடையாது. எனவே தான் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, எந்த ஒரு நல்ல செயலை நீங்கள் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நியத்து வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுக்காக செய்கிறேன்னு நியத்து வைங்க, அல்லாஹ்வுக்காக செய்கிறேன்னு நியத்து வைங்க. தொழுகிறீங்களா? அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். நோன்பு வைக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணுறீங்களா? அல்லாஹ்வுக்காக உதவி பண்ணுறேன். நிச்சயமா இப்படி அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று நம்ம நியத்து வைக்கிறோம் அல்லவா? இந்த நியத்து தான் நம்மளுடைய அமல்களுடைய பரிபூரணம் என்பதை நம்மெல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ருப்ப ஸாயிமீன், எத்தனையோ நோன்பாளிகள் பகல் பூரா நோன்பு வச்சிருப்பாங்க, பகல் பூரா நோன்பு வச்சிருப்பாங்க. ஆனால் லைஸ லஹும் மின ஸியாமி இல்லல் அத்ஷ் வல் ஜூ. இன்னொரு ஹதீஸ்ல வரும், இல்லல் ஜூ வல் அத்ஷ். அவங்களுடைய நோன்புல பசித்திருந்ததை தவிர, தாகித்திருந்ததை தவிர எதுவுமே அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, எதுவுமே புண்ணியம் இல்லை என்று சொல்லி காட்டுவாங்க. எத்தனையோ நோன்பாளிகள்
அவங்க நோன்பு வச்சிருப்பாங்க, ஆனால் அந்த நோன்பினால் அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, எந்த புண்ணியமும் கிடைக்காது என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, கண்டிப்பாக நாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நோன்பை பரிபூர்ணமாக நோற்று அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டும், அல்லாஹ்வை நாம் பெற வேண்டும், அல்லாஹ்வை நமக்கு சொந்தக்காரனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நமக்குரியவனாக, நமது அன்பாளனாக, நமது நேசனாக, நம்மளுடைய உள்ளத்தில் முழுசா நிரம்பியவனாக, நமக்கு எல்லா விதத்திலும் அல்லாஹ்தான் என்ற நம்பிக்கையுடையவனாக நமது இறைவனை அடைவதுதான் இந்த நோன்பினுடைய நோக்கம் இன்ஷா அல்லாஹ். ஏன் அல்லாஹ் நமக்கு வேணும்? அல்லாஹ் நமக்கு எதுக்காக வேணும்? ஒரு மன்னர் இருந்தார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பேன் இன்ஷா அல்லாஹ். சொன்ன விஷயமாக இருந்தாலும் திரும்பவும் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் தன்னுடைய அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாரையும் கூப்பிட்டார். அன்னைக்கு அவர் சந்தோஷமான நாள், அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சந்தோஷமான நாளில் அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு சொன்னார், இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன வேணுமானாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் தர்றேன். என்ன வேணுமானாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் தர்றேன். நாடே அவருக்கு சொந்தம், காசு பணம் அவர்கிட்ட நிறைய இருக்குது, சொத்து சுகம் நிறைய இருக்குது. மன்னர் சொல்லிட்டார், என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருத்தராக வந்து கேட்குறாங்க, மன்னா எனக்கு குடியிருப்பதற்கு வீடு இல்லை, எனக்கு வீடு வேணும்னு கேட்டார். உடனுக்குடனே அங்கேயே இவருக்கு வீடு, அந்த வீடை கொடுத்துருப்பா அப்படின்னு உடனே பத்திரப்பதிவு. அன்பான தாய்மார்களே, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கேட்குறாங்க. மன்னா எனக்கு செலவுக்கு பணம் வேணும், மன்னா எனக்கு தோட்டம் வேணும், மன்னா எனக்கு இவ்வளவு செல்வங்கள் வேணும், நகைகள் வேணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கேட்குறாங்க. ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு 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 வாங்கிட்டாங்க. கடைசியில் ஒரு வேலைக்கார பெண்மணி கூனி குருவி கையை கட்டி கொண்டு ரொம்ப பணிவாக மன்னன் முன்னாடி வந்து நின்றார். அன்பான தாய்மார்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வேலைக்கார பெண்மணி ரொம்ப மன்னனை பார்த்து வெக்கப்பட்டவளாக, ஒரு இளம் வயசு பெண்மணி வெக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறார். நல்ல அழகான பெண்மணி வெக்கப்பட்டுக்கிட்டு மன்னனுக்கு முன்னால் நிற்கிறார். அப்போ அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்மணி தான், அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்மணி தான். மன்னர் அந்த பெண்ணை பார்த்து கேட்டாங்க, என்னம்மா எல்லாரும் அவங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு போயிட்டாங்க, உனக்கு என்னம்மா வேணும்? நகை வேணுமா, இல்லை ஏதாவது தோட்டம் வேணுமா, வீடு வேணுமா, என்ன வேணும் கேளுமா, என்ன வேணாலும் கேளுமா, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து சொல்லும்போது அந்த பெண் திரும்ப கேட்டாள், மன்னா நான் கேட்டதெல்லாம் தருவீங்களா, என்ன கேட்டாலும் தருவீங்களா அப்படின்னு கேட்க கேட்க அந்த மன்னன் சொன்னான், ஆஹம், எதை கேட்டாலும் தர்றேன், நீ என்ன கேட்டாலும் தர்றேன். இப்போ பாத்தியா எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்துருக்குற, நீ எதை வேணாலும் கேளு, உனக்கு நான் தர்றேன் அப்படிங்கும்போது திரும்ப உறுதியாக கேட்டுச்சு அந்த பொண்ணு. நிச்சயமா மன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதாவது நான் கேட்டதை தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, வாக்கு கொடுத்துட்டீங்க, உறுதி தானே அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பெண்மணி, வேலைக்கார பெண்மணி மன்னன்ட்ட ரொம்ப உரிமையோடு கேட்டாங்க. அப்போ மன்னன் சொன்னான், கேளுமா நான் தர்றேன் அப்படின்னு சொன்னபோது அந்த பெண்மணி, வேலைக்கார பெண்மணி கேட்டது, மன்னா உங்களுடைய சொத்து சுகம் எனக்கு வேணாம், நகை நட்டு எனக்கு வேணாம், வீடு வாசல் எனக்கு வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம், நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு வேணும். இப்போ சொல்லுங்களேம்மா, மன்னன் அந்த பெண்ணுக்கு கிடைத்து விட்டால், மன்னன் அந்த பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொண்டால் என்னாகுமா? சொல்லுங்களேன், என்னாகுமா? அரண்மனை அந்த பெண்ணுக்கு சொந்தம், மன்னனுடைய சொத்து அந்த பெண்ணுக்கு சொந்தம், மன்னன்ட்ட இருக்கக்கூடிய நகை அந்த பெண்ணுக்கு சொந்தம், மன்னன்ட்ட எவ்வளவு சொத்து சுகம் இருக்குதோ அனைத்தும் அந்த பெண்ணுக்கு சொந்தமாயிடும். மன்னனே சொந்தமாகி விட்டால் எல்லாம் அந்த பெண்ணுக்கு சொந்தமாகிவிடும். எவ்வளவு அறிவான பெண்ணுன்னு பாருங்களேன். இந்த சம்பவத்தை சொல்லி பெரியோர்கள் நமக்கு எழுதி காட்டுவாங்க, இதே மாதிரி தான் அல்லாஹுவே நமக்கு கிடைத்து விட்டால். சொர்க்கத்தை படைத்தது அல்லாஹ், உலகத்தை படைத்தது அல்லாஹ், உலகத்தில் அனைத்து நன்மைகளையும் படைத்தது அல்லாஹ், எல்லாத்தையும் படைத்த அல்லாஹுவே நமக்கு கிடைத்து விட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம், அல்லாஹுடைய பெரிய ஒரு பாக்கியம். இந்த அல்லாஹ் கிடைப்பது தான் இந்த மாதிரி நோன்பினுடைய நோக்கம் என்பதை நமக்கு எழுதி காட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நாம் அல்லாஹுவை அடைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் யாரும் அடையணும்? அல்லாஹுவை நாம அடையணும். அல்லாஹுவை நமக்குரியவனாக நாம் ஆக்கிக் கொள்ளணும், அல்லாஹ்வை நமக்கு சொந்தக்காரனாக ஆக்கிக் கொள்ளணும், அல்லாஹ்வை நமக்குரியவனாக, நம்மை அல்லாஹுக்குரியவங்களாக நாம் ஆக்கிக் கொள்ளணும். இதுதான் இந்த நோன்பினுடைய ஒரு லட்சியம், இந்த நோன்பினுடைய ஒரு நோக்கம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்தினுடைய 2024 இந்த ரமலானை ஒரு லட்சியமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ரமலானில் மட்டுமல்ல, இனிமேல் உள்ள எனது வாழ்க்கையில் நான் அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரியாக வாழ்வேன், அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரியாக நான் இருப்பேன், அல்லாஹ் எனக்குரியவனாக இருப்பான், அல்லாஹ் எனக்குரியவனாக இருப்பான், எனது குடும்பத்திற்குரியவனாக இருப்பான். இதை நான் எனது லட்சியமாக எடுத்துக்கொள்வேன். வாழ்க்கையினுடைய லட்சியம், என் மவுத் வரைக்கும் நான் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய லட்சியம் அல்லாஹ்.
அல்லாஹ்வை நான் அடைய வேண்டும், அல்லாஹ்வை நாம் திருப்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ் எனக்குரியவனாக ஆக வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வருஷ வருஷம் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த ரமலான் நமக்கு வருகிறது. அன்பான தாய்மார்களே, அப்போ நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இந்த நோன்பு போன்ற வணக்கங்கள் நமக்கு அவசியமாக இருக்குது. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகிறோம், ஜகாத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகிறோம். ஜகாத்தின் மூலமாக எப்படி அல்லாஹ்வை நெருங்குகிறோம்? அல்லாஹ் நீ கொடுத்த செல்வம் எனக்கு பெருசல்ல, நீ கொடுக்க சொல்லியிருக்கிற, நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்போ ஜக்கா அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவது தான் ஜக்காத். ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகிறோம், ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகிறோம். இந்த எல்லாத்தையும் விட தொழுகையை விட தொழுவது பிறருக்கு கூட தெரியும். அதே மாதிரி அதாவது ஜக்காத்து கொடுக்குறோம், அதுவும் பிறருக்கு தெரியும். ஹஜ் செய்கிறோம், அதுவும் பிறருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாத ஒரு அமல், அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு அமல், அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய ஒரு அமல் எதுன்னு கேட்டால் அது நோன்பாகத்தான் இருக்கிறது. ஏன் தெரியுமாம்மா? நான் ஒரு நோன்பாளின்னு சொல்லிக்கிறேன், என்ன அல்லாஹ் பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் நோன்பாளியாக இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன், மதிய சாப்பாடு சாப்பிட்றேன் வீட்டில், உங்கள்கிட்ட நான் நோன்பாளியாக காட்டிக்கிட்டேன். ஆனால் வீட்டில் போய் நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ என்ன ஆகுமா? நான் சாப்பிட்டது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதம்மா? ஆனால் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ வீட்டுக்குள்ளே நான் வீட்டில் கூட என் மனைவிக்கு தெரியாமல் கிச்சனில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஏதாவது சாப்பிட்டா கூட யாருக்கும் தெரியாது. அத்தா நோன்பு வச்சிருக்கிறான் மகன் நினைப்பாங்க, புருஷன் நோன்பு வச்சிருக்கிறான்னு சொல்லி மனைவி நினைப்பாங்க, நீங்கள்லாம் அஜர்த்து நோன்பு வச்சிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் சாப்பிட்டது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். இப்படி நான் ஒரு சாப்பாடு சாப்பிடுகிறேன், ஒரு தண்ணீரை குடிக்குகிறேன், நிச்சயமாக யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் குடிப்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் சாப்பிடுவது ரப்புக்கு தெரியும், நான் சாப்பிடுவதை அல்லாஹ் பார்க்கிறான் என்று பயந்து சாப்பிடுவதை விட்டு விடுகிறேன், குடிப்பதை விட்டு விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக விட்டு விடுகிறேன். நிச்சயமாக மறைந்திருந்து சாப்பிட முடியும், ஒளிந்திருந்து தண்ணி குடிக்க முடியும். ஆனாலும் கூட ரப்பு எங்க இருந்தாலும் பார்க்கிறான், ஒளிஞ்சிருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான், மறைந்திருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற விதத்தில் அல்லாஹ்வுக்காகவே பசித்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காகவே தாகித்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காகவே இந்த நோன்பு வைக்கிறோம் என்பதனால்தான் இந்த நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அல்லாஹ் சொல்வதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, எல்லா அமலுக்கும் நான் கூலி தர்றேன், நான் கூலி வழங்குவேன் மலக்குமார்களின் மூலமாக. அவங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, அவங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, எல்லா அமலுக்கும் கூலி வழங்கப்படும். ஆனால் நோன்புக்கு மட்டும் நானே கூலியாகி விடுகிறேன். யார் சொல்றதுமா? அல்லாஹ் சொல்றான், நோன்புக்கு நானே கிடைத்து விடுகிறேன். யார் நோன்பு வச்சிருக்கிறாங்களோ நோன்பாளிக்கு நானே பரிசாகி விடுகிறேன், நானே கிடைத்து விடுகிறேன், நானே கூலி வழங்குகிறேன். ரப்பு நோன்பாளிகளை பார்த்து நாளை மறுமை நாளில் கேட்பான், ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எங்கே வாங்க என்பதாக கூப்பிடுவான். தொழிலாளிகள் எங்கன்னு கூப்பிட மாட்டான், ஜக்காத்து கொடுத்தவங்க எங்கன்னு கேட்க மாட்டான், கூப்பிட மாட்டான், ஹாஜி எல்லாம் வாங்க கூப்பிட மாட்டான். அல்லாஹ் கூப்பிடுவான், நோன்பாளிகள் எங்கேன்னு கூப்பிடுவான். நோன்பு வச்சவங்கெல்லாம் நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி போகும்போது இதோ பாருங்க, ரய்யான் என்ற சொர்க்கம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்துக்குள்ளே எந்த வாசல் வழியாகவும் நீங்கள் நுழைஞ்சுக்கலாம். சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரய்யான் என்ற சொர்க்கம் நோன்பாளிகளுக்கு மட்டுமே உரித்தான. நோன்பு இன்ட்ரெஸ்டாக நோன்பு வச்சவர்கள், அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சவர்கள், எந்த தப்பும் செய்யாமல் நோன்பு வச்சவங்க, கடுகளவு தப்பு கூட செய்யாமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத காரியத்தை, நிச்சயமாக பிடிக்காத காரியத்தை செய்யாமல் எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து நோன்பு வச்ச அந்த நோன்பாளிகளுக்காக மட்டும் அல்லாஹ் சிறப்பாக ஒரு சொர்க்கத்தை தயாரித்து வச்சிருக்கிறார். அந்த சொர்க்கத்துடைய பேர் என்னம்மா? ரய்யான். அது அழகான். ரய்யான் என்ன அர்த்தம்? அழகானது, ரம்மியமானது, அது மிகவும் அதாவது இலங்கக்கூடிய ஒளிரக்கூடியது. நிச்சயமாக அவ்வளவு அழகான ஒரு சொர்க்கம். சொர்க்கமே அழகானது தான். அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஆனால் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒரு பகுதியை அல்லாஹ் ரய்யான் என்ற பெயரோட நமக்கு கொடுக்குறான். கண்டிப்பாக அந்த ரய்யான் என்ற சொர்க்கம் நோன்பாளிகளுக்கு மட்டும்தான். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேம்மா. அந்த சொர்க்கத்தை நம்ம அடையணும்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் உண்மையான நோன்பாளிகளாக இருக்க வேண்டும், முழுமையான நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு நோன்பை முறிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்திடக்கூடாது. அன்பான தாய்மார்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன? அது நிறைய உண்டு. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொன்றாக சொல்வேன். நிச்சயமாக நோன்பை முறிக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது, இன்னொரு சில காரியங்கள் இருக்கிறது நோன்பனுடைய நன்மைகளை முறிக்கக்கூடியது. என்னென்ன? எதை முறிக்கக்கூடியதுமா? நோன்பனுடைய நன்மைகளை முறிக்கக்கூடியது.
இப்போ நோன்பு முறிஞ்சு வச்சுருந்தீங்களே, உதாரணமாக நோன்பு வச்சுருக்கிறோம், ஏதாவது குடிச்சிட்டோம், சாப்பிட்டுட்டோம், நம்ம நோன்பு முறிஞ்சு போயிடும். திரும்ப என்னமா செய்யணும்? கலா செய்யணும். இப்போ உதாரணமாக தாய்மார்கள் இப்போ இடையில நோன்பு வைக்க முடியாத காலங்கள் வரும். இந்த நோன்பை நீங்கள் என்ன செய்வீங்கம்மா? விட்ட நோன்பை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பீங்க. இப்போ இதுக்கு கலா இருக்குது. அப்போ முறிச்ச நோன்பு அதுக்கு கலா செஞ்சுருவோம். ஆனால் இன்னொரு நோன்பு இருக்கிறது, நோன்பு குடிக்கிறோம், ஆனால் நன்மை கிடைக்காது. என்னமே கிடைக்காது? நன்மை கிடைக்காது. அதாவது ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு கடையில் ஒருத்தர் வேலை பார்க்குறான், 24 மணி நேரம் வேலை பார்த்தான், ஆனால் என்னம்மா வாங்கலை? சம்பளம் வாங்கலை. வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. வேலை பார்த்துட்டு சம்பளம் முதலாளி கொடுக்கல, 24 மணி நேரம் வேலை பார்த்துருக்குறான். அவன் வேலை பார்த்துங்கிற பேரில் கடையில் இருந்தான், ஆனால் சும்மாவே இருந்தான். அதாவது பருப்பை தூக்கி இன்னொரு பருப்போட சேர்த்து கலக்கினான், ஒரு அரிசியை தூக்கி இன்னொரு அரிசியோட சேர்த்து போட்டான். இப்படி எடுக்கு முடக்கா வேலை பார்த்தான், தப்பாக வேலை பார்த்தான். அவனுடைய வேலை சரியில்லை. இப்போ முதலாளி என்ன செய்ய மாட்டாமா? வேலை பார்த்தான், ஆனால் சரியில்லாமல் வேலை பார்த்தான். அப்படி சரியில்லாமல் வேலை பார்த்ததுனால அந்த முதலாளி அவனுக்கு சம்பளம் கொடுக்கல. இப்போ அவனுக்கு நாளும் வேஸ்ட்டு, வேலையும் வேஸ்ட். இதைத்தான் நமக்கு உணர்த்தி காட்டுவாங்க. கண்டிப்பாக நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பை நாம் முறிச்சிடக்கூடாது. நோன்பின் நன்மைகளை இழந்துடக்கூடாது. நோன்பின் நன்மைகள் நிறைய விஷயங்கள்னால இழந்துருவோம். நிச்சயமாக புறம் பேசுவதனால் நோன்புடைய நன்மை போயிடும். அன்பு தாய்மார்களே, நோன்பு வச்சுட்டோம், யாரை பற்றியும் புறம் பேசவே வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரி அதை செஞ்சா, அவன் இதை செஞ்சா, அவன் இதை மாதிரி பண்ணா, அந்த ஊரில் இந்த மாதிரி நடந்துச்சா, இந்த ஊரில் இந்த மாதிரி நடந்துச்சா, அவன் பைக்கில் இவ்வளவு ஸ்பீடாக போகிறான், இவ்வளவு இதாக பண்ணுறான், நமக்கு தேவையே இல்லை. அடுத்தவர்களுடைய குறைகளை பற்றி அவன் பேசவே வேண்டாம். அன்பான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், செய்த குறையத்தானே பேசுகிறோம், இதில் என்ன தப்பு இருக்கு? நடக்கிற குறையை பற்றி பேசுகிறோம், அந்த வீட்டில் நம்ம செஞ்ச தப்பை பற்றி தானே பேசிக்கிறோம், நடக்கிற குறையை பற்றி தானே பேசிக்கிறோம், இதனால என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நடந்த குறையை பற்றி பேசினா தான் அது புறம். நீ நடக்காத குறையை பற்றி பேசுன, செய்யாத தப்பை பற்றி செய்ததா பேசுன அப்படின்னு சொன்னால் அது இட்டுக்கட்டு, அதனுடைய தண்டனை புறத்தை விட அதிகமானது. அப்போ யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது. அவங்க என்ன தப்பு வேணாலும் செஞ்சுக்கிறட்டும், எவ்வளவு தப்பு வேணாலும் செய்யட்டும். முடிஞ்சால் நேரடியாக போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லணும், என்னென்னமா அல்லாஹுக்கு பிடித்தமில்லாத காரியத்தை நீ செய்கிற, அல்லாஹுக்கு பிடிக்காத காரியத்தை நீ செய்கிற, பாவம் செய்கிற, நான் சொல்கிறேம்மா, நீ என்ன செய், நேர்வழிப்பட்டு நட, இந்த தப்பை விட்டு. அல்ல எப்போ நம்மளை மௌத்தாக்குவான்னு தெரியாது, எப்போ நம்மளை ரூஹு வாங்குவான்னு தெரியாது, நம்ம ரூஹை எப்போ வாங்குவான்னு தெரியாது. எனவே இந்த பாவத்தை விட்டுடு அப்படின்னு அந்த தப்பு செய்யக்கூடியவங்கள்ட்ட நேரடியாக போய் சொல்ல தைரியம் இருந்தால் நம்ம சொல்ல என்ன செய்யணும், அவங்கள திருத்தணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், யா அல்லாஹ் அவங்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு, யா அல்லாஹ் அவங்களுக்கு நேர் வழியை காட்டு, யா அல்லாஹ் அவங்களுக்கு நீ நல்ல வழியை காட்டு என்று துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு தப்பை நீங்கள் பார்த்தால் ஒன்று உங்களுடைய நாவினால் அவங்களை அதாவது கையினால் தடுங்க, கையினால் தடுக்க சக்தி இல்லையா, நாவினால் சொல்லி தடுங்க, நாவினாலும் சொல்லி அவங்களை திருத்த முடியலையா, மனசில் நினைங்க அது தப்பு என்பதாக அல்லாஹ்ட்ட மனசால துஆ செய்யுங்க. அல்லாஹ் இப்படி தப்பு நடக்குது, தப்பை விட்டும் அவங்க தவிர்த்து கொள்வதற்கு நீ நல்வழி காட்டு என்பதாக துஆ செஞ்சிருங்க. இது ஈமானுடைய கடைசி பகுதி என்பதாக சொன்னாங்க. அன்பான தாய்மார்களே, எனவே ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்களா, ஒன்றும் அவங்கள்ட்ட நேரடியாக போய் சொல்லணும், அடிக்க முடியாது, கை நீட்ட முடியாது, சொல்லணும், சொல்கிற உரிமை நம்மள்கிட்ட இருக்கு. ஆனால் சொல்லியும் கேட்கலையா, அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அவங்க செஞ்ச தப்பை பற்றி இன்னொருத்தட்டு போய் சொல்லக்கூடாது. நான் பார்த்தேன் அந்த பொண்ணு இந்த மாதிரி தப்பு செஞ்சு, அந்த ஆள் இந்த மாதிரி தப்பு செஞ்சான் அப்படின்னு இன்னொரு பெண்ணிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த தப்பை அந்த பெண் இன்னொரு பெண்ணிட்ட சொல்லும், அப்படி காத்து வாக்கில் காத்தை விட வேகமாக ஊர் முழுக்க பரவிடும். அப்போ யார் முதல்ல அந்த தப்பை இன்னொருத்தட்டு சொன்னாங்களோ எல்லா பாவமும் அவங்க மேலே போய் விழுந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே எல்லா நாளும் இது கூட குறிப்பாக நோன்பு வச்சுக்கிட்டு யாரை பற்றி நம்ம புறம் பேசக்கூடாது இன்ஷா அல்லாஹ். புறம் பேசுவதனால் கண்டிப்பாக நம்மளுடைய நோன்புனுடைய நன்மை முறிஞ்சிடும். நோன்பு குடிக்கிறோம், நோன்புடைய கடமை நீங்கிறோம், ஆனால் எந்த நன்மையும் கிடைக்காது. வேலை செஞ்சு கூலி வாங்காத தன்மை தான் நோன்பு வச்சு நன்மை கிடைக்காத நோன்பாக மாறிவிடும். அன்பான தாய்மார்களே, அந்த மாதிரி நிலையை விட்டும் நாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 பெண்மணி இருந்தாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பேன் இன்ஷா அல்லாஹ். 2 பெண்மணி இருந்தாங்க, நோன்பு வச்சுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரத்தமாக வருது.
நிச்சயமா அவங்களால நோன்பு வைக்க முடியலை, உயிரே போகிறது மாதிரி ஆயிடுச்சு. மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாங்க, நோன்பு பாரமாயிடுச்சு. பதறி போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அந்த 2 பெண்மணிகளை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த 2 பேருமே, இந்த 2 பெண்களுமே ஹலாலான உணவை கொண்டு அல்லாஹுக்காக நோன்பு வச்சிருக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனாலும் ஹராமான செயலை கொண்டு அந்த நோன்பை முறிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்கும்போது அந்த 2 பேரும் இன்னொருத்தவங்களை பற்றி புறம் பேசியிருக்கிறாங்க, இன்னொரு நபரை பற்றி புறம் பேசியிருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, புறம் பேசுவதில் ஈடுபட்டால் நேரம் ரொம்ப வேகமாக போகும், ரொம்ப சீக்கிரமாக போகும். அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டோ இருந்தேன்னு வைங்களேன், எத்தனை மணி நேரம் வேணாலும் பேசலாம். ஆனால் நம்மள்கிட்ட உள்ள குறை நமக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து, அதாவது ஹதீஸுடைய கருத்தாக நமக்கு சொல்லி காட்டுவாங்க, யார் பிறருடைய குறையை பற்றி பேசுவாங்களோ அவங்க குறை அவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ நம்ம குறை என்னன்னு பார்த்து நாம் தெரிந்து வாழணுமே தவிர பிறரை பற்றி நாம் புறம் பேசவே கூடாது. புறம் பேசுவதனால் நோன்பு பாரமாகிவிடும், நோன்பு ரொம்ப கடுமையாகிவிடும். யாருக்கெல்லாம் நோன்பு வைப்பது ரொம்ப கடுசாக இருக்குமோ, நோன்பு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், நோன்புல ஒரு சந்தோஷம் இருக்கணும், நோன்புல ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், நோன்புல முகத்தில் ஒரு செழிப்பு இருக்கணும். அன்பான தாய்மார்களே, யாருக்கு நோன்பு வைப்பது சிரமமாயிடும் அப்படின்னு சொன்னால், யார் பிறரை பற்றி புறம் பேசுவாங்களோ, பிறரை பற்றி இட்டு கட்டுவாங்களோ, பிறரை பற்றி கோல் சொல்லுவாங்களோ, கோல் சொல்லவும் கூடாது. அதே மாதிரி பொய் பேசக்கூடாது, பொய் பேசுவது கூடாது, தவறானதை பார்க்கக்கூடாது, தவறானது கேட்கக்கூடாது. அதே மாதிரி சண்டை மூட்டக்கூடாது, வம்புக்கு இழுக்கக்கூடாது, பிறரை சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள்னால நிறைய என்னென்ன தப்பு இருக்கோ எல்லா தப்பின் மூலமாக நோன்புனுடைய நன்மை பூரா முறிஞ்சிடும், நோன்புடைய நன்மை நமக்கு கிடைக்காது. அப்போ கடுகளவு தப்பாக இருந்தாலும் அதை விட்டு நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நம்மெல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக ஒரு சின்ன விஷயத்தை நான் நினைவுபடுத்தி நிறைவுக்கு வருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பரிபூர்ணமான நோன்பு வைத்த நோன்பாளிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா தங்களுடைய பிதாயத்துல் ஹிதாயா அப்படிங்கிற ஒரு கிதாபில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை எழுதி காட்டுவாங்க. என் மாணவிகளுக்கு நான் பாடம் நடத்தியது உண்டு, அதையே நான் இங்கேயும் சொல்ல வருகிறேன். நிச்சயமாக கஸாலி ரஹ்மஹுல்லா ஒரு அழகான விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. நோன்பாளிக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுமே வெற்றி பெற வேண்டுமா, எல்லா மக்களுமே அல்லாஹ்வை அடைய வேண்டுமா, அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டுமா, 7 உறுப்புகளை பாதுகாத்துக்கணும். எத்தனை உறுப்புகள்மா? 7 உறுப்புகளை பாதுகாத்துக்கணும். ஒன்றாவது கண்கள், ஒன்றாவது என்னம்மா? கண்கள். 2வது காதுகள், 2வது என்னம்மா? காதுகள். 3வது நாக்கு, நம்மளுடைய நாக்கு. 4வது 2 கைகள், 4வது 2 கைகள். 5வது 2 கால்கள். 6வது வயிறு, 6வது என்னம்மா? வயிறு. 7வது மறைவிடம், 7வது நம்ம மறைவிடம், மானம், அதாவது மறைவிடம். இப்போ இந்த 7 உறுப்புகளை கண்டிப்பாக யார் பாதுகாத்துட்டாங்களோ கண்டிப்பாக அவங்க அல்லாஹுவை அடைஞ்சிடலாம். கஸாலி ரஹ்மஹுல்லா யாருமா? அவங்க பெரிய மகான், நடமாடும் நூலகம் என்பதாக சொல்லுவாங்க, பஹருல் இல்ம் கல்வி கடல் என்பதாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான், அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றவங்க, கல்வியில் ஒரு முன்மாதிரியாக இருந்தவங்க. இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா சொல்லுவாங்க, 7 உறுப்புகளை நீங்கள் பாதுகாத்துக்கிறணும். 1வது கண்கள், 2வது காதுகள், 3வது நாக்கு, 4வது என்னம்மா? 4வது என்னம்மா? கைகள். 5வது என்னம்மா? கால்கள். 6வதுமா நம்மளுடைய வயிறு. 7வது மர்ம உறுப்பு. இந்த 7ஐ நம்ம பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வை நாம் நெருங்கி விடலாம், அல்லாஹ்வை நாம் அடைந்து விடலாம், அல்லாஹ் நமக்கானவனாக ஆகி விடுவான், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்களாக ஆகிவிடலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்களே, அந்த 7 உறுப்புகளில் கண்ணை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, கண் என்பது அல்லாஹ் சொல்லுவான், குல்லில் முஃமினீன யகுல்லூன மின் அபுசாரிஹிம் யகுல்லூ மின் அபுசாரிஹிம். மூமின்களுக்கு நபியை நீங்கள் சொல்லிவிடுங்க, அவங்களுடைய பார்வையை பாதுகாத்து கொள்ளட்டும், பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று மூமினான ஆண்களுக்கு சொல்லிடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். உங்களுக்கு சொல்வான், தாய்மார்களுக்கு சொல்வான், வகுல்லில் மூமினாத்தி, மூமினான அம்மாக்களுக்கு நீங்கள் சொல்லிடுங்க, தாய்மார்களுக்கு நீங்கள் சொல்லிடுங்க, யகுல்லூன மின் அபுசாரிஹின்ன, அவங்க பார்வைகளை பாதுகாத்து கொள்ளட்டும், அவங்க பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்பதாக சொல்லுவான். யாருமா சொல்றது? யாருமா? அல்லாஹ். அப்போ யகுல்லூன மின் அபுசாரிஹின்ன, பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும்னா என்னமா அர்த்தம்? பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், பார்வையை பாதுகாத்து கொள்ளட்டும் அப்படி என்ன அர்த்தம்? பார்க்கக்கூடாத காட்சிகளை விட்டு, பார்க்கக்கூடாத விஷயங்களை விட்டு, பார்க்கக்கூடாத பாவமான காரியங்களை விட்டு நம்ம கண்களை பாதுகாத்து கொள்வது கடமை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
ஏன் தெரியுமாமா? இந்த பார்வைக்கும் உள்ளத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. தப்பை பார்க்கும் போதெல்லாம் உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உள்ளம் என்பது தெளிவானது, அது நல்ல அழகானது. நீங்கள் பாவம் செய்ய 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 ஒரு பாவம் செஞ்சால் ஒரு கருப்பு புள்ளி உள்ளத்தில் விழுகும். பாவத்தை பார்க்க பார்க்க, பாவமானதை கேட்க கேட்க, பாவமானதை பேச பேச, பாவமான காரியத்தை செய்ய செய்ய உள்ளம் முழுக்க கருப்பாகிவிடும். ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. நபி அல்லாஹ் சொல்லுவான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அவங்க உள்ளம் துருப்பிடித்து விட்டது என்பதை அல்லாஹ் சொல்லுவான் பாவத்தின் மூலமாக. அப்போ நாம் செய்யக்கூடிய பாவம் அதில் தலையானது கண். இந்த கண்ணினால் ஒரு பாவமான காரியத்தை பார்க்கக்கூடாத பார்க்குறோம். அன்பான தாய்மார்களே, நிச்சயமாக உள்ளம் கெட்டு போகும். உள்ளம் கெட்டு போனால் அல்லாஹ் அந்த உள்ளத்தை விட்டு விலகி விடுவான், ஒதுங்கி விடுவான், நம்மை விட்டும் ஒதுங்கி விடுவான். எனவே முதல்ல அல்லாஹ்வை நமக்குரியவனை ஆக்கிக் கொள்வதற்கு வழி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணை பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் கண்ணு நோன்பு இருக்கணும். என்ன நோன்பு இருக்கணுமா? கண்ணு நோன்பு வைக்கணும். நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமல்ல, நோன்பு என்பது கண்ணுக்கும் உண்டு. கண்ணுடைய நோன்பு என்னமா? கண்டிப்பாக நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, நிச்சயமாக அனுபவபூர்வமான அனுபவிச்சிருப்போம். நம்மளுடைய நோன்புடைய நேரம் போவதற்காக வேண்டி, டயத்தை அப்படி ஃபாஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி, டயத்தை ரொம்ப சீக்கிரமாக ஓடணும். காலையில் நோன்பு வச்சுட்டோமா, இப்போ டைம் போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற என்னமா செய்வோம் சொல்லுங்களேன் அம்மா, சொல்லுங்களேன். என்னம்மா? டிவி பார்ப்போம். எல்லா மற்ற காலத்தில் கூட டிவி பார்த்துருக்க மாட்டோம். மற்ற காலத்தை கூட சினிமா பார்க்கணுங்கிற நினைப்பு வந்திருக்காரு, ஏதாவது படம் பார்க்கணுங்கிற நினைப்பு வந்திருக்காரு. ஆனால் ரமலானில் நோன்பு வச்சுக்கிட்டு அங்கே ரிமோட்டு கையுமா அவர் உட்காந்துருப்பார். ரிமோட்டு கையுமா உட்காந்துருப்பதோடு மட்டுமல்ல, புதுசாக ஒரு கேசட் வாங்கிட்டு வந்திருப்பார். இப்போ கேசட்டும் தேவையில்லை, சும்மா மெமரி கார்டில் ஏதாவது ஒரு படத்தை ஏற்றி வச்சு அந்த படத்தை டிவியில் மாற்றி நிச்சயம் அதை பார்க்க ஆரம்பிச்சிருவார். 3 மணி நேரம் போகிறதே தெரியாது. எப்படி அசத்துக்கு தெரியும்? 3 மணி நேரங்கிறது. அப்போ 3 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிவிக்கு முன்னாடி உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். அன்பான தாய்மார்களே, நல்ல விஷயங்களை பாருங்க, வேணும்னு சொல்லலை. ஆனாலும் கூட தவறானதை பார்க்கும்போது அது நேரம் போகிறது மாதிரி இருக்கும், நேரம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நேரம் போகிறது மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நன்மைகளை பூரா கரைச்சிக்கிட்டே இருக்கும், நன்மைகளை பூரா இல்லாமல் ஆக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு சொல்லி காட்டுவோம், அல்லாஹ் உங்கள் நன்மைகளை கெட்ட பார்வை என்ன செஞ்சிடும், இல்லாமல் ஆக்கிறோம், நன்மைகளை அழிச்சு விடும். எனவே நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க, தவறானதை பார்க்கும்போது பார்வையை திருப்பிக் கொள்ளுங்க, தாழ்த்தி கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் சொல்வான். இன்ஷா அல்லாஹ் தவறானதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஐயுமா ரஜுலின் வல்ல பசருகன் மஹரமின் அன்சமாக அன்முஹர்ரமின், ஒரு பெருமானார் சொல்லி காட்டுவாங்க, யாராவது ஒருத்தவங்க ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை விட்டும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டால், தன்னுடைய பார்வையை பாதுகாத்து கொண்டால், அவுஜலல்லாஹு லஹு ஃபி கல்பிஹி லல்லத்தல் ஈமான், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய சுவையை காட்டுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். நிச்சயமாக கண்ணை பாதுகாப்பதினால், கண்ணை தவறானதிலிருந்து பாதுகாப்பதினால், கண்ணை தவறான பார்வையிலிருந்து பாதுகாப்பதினால், தவறானதை விட்டும் இந்த கண்ணை திருப்பிக் கொள்வதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானின் சுவையை உள்ளத்தில் கொடுக்கிறார். ஈமானுக்கு என்னமா சுவை? ஈமானுக்கு சுவை உண்டு என்பதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? குர்ஆன் ஆர்வமாக ஓதுவீங்க. குர்ஆன் ஆர்வமாக ஓதுனா உங்கள்கிட்ட ஈமானுடைய சுவை இருக்கிறது. ஆர்வமாக தொழுகிறீங்க, உங்கள்கிட்ட ஈமானுடைய சுவை இருக்கிறது. ஆர்வமாக பயான் கேட்குறீங்க, உங்கள்கிட்ட ஈமானுடைய சுவை இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு நல்ல காரியத்தை நீங்கள் ஆர்வமாக செய்கிறீங்க, உங்கள்கிட்ட ஈமானுடைய சுவை இருக்கிறது. அன்பான தாய்மார்களே, இப்போ வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கம்மா? காலையில் எழுந்திரிச்சு என்னம்மா செஞ்சீங்க? அம்மா காலையில் சஹர் நேரத்தில் எழுந்திரிச்சு என்ன செஞ்சீங்க சொல்லுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ், தொழுதுட்டுமா? அந்த நேரத்தில் முழிச்சு கணவனுக்கு வேண்டிய சஹர் உணவு, பிள்ளைக்கு வேண்டிய சஹர் உணவு, உங்களுக்கு வேண்டிய சஹர் உணவு எப்படிம்மா சமைச்சிங்க? எல்லாருமே ஃபஸ்ட்டு ரமலானுடைய நாள்னால கரிசால்னா வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானம்மா? அப்படி கரிசால்னா சில பேர் முன்னாடியே வச்சு முடிச்சுடுவாங்க, தொல்லையே வேணாம் அப்படின்னு. நேற்று மதியமே வச்சுருப்பீங்க. இன்னும் சில தாய்மார்கள் இருப்பீங்க, இல்லை சூடாக நம்ம கணவனுக்கு கொடுக்கணும், இரவில் எழுந்திரிச்சு அப்பப்போ சமைக்கிற சில தாய்மார்கள் இருக்கிறாங்க. நம்ம அந்த பிள்ளையை கொஞ்சம் அமர்த்துங்க சார். அதாவது அந்தந்த நேரத்தில் சமைக்கிற தாய்மார்கள் இருக்கிறாங்க. சஹருக்கு எழுந்திரிச்சு சூடாக சோறாக்குவாங்க, சஹருக்கு எழுந்திரிச்சு சூடாக சால்னா வைப்பாங்க. இப்போ சூடாக காய்ச்சி கொடுக்குறாங்க பாருங்களேன், இதெல்லாம் பெரிய ஒரு தியாகம் தான், பெரிய தியாகம். எங்களோட உஸ்தாத் எஸ்எஸ் ஹைதர் அலி ஹஜரத் அவங்க, எங்களுடைய ஷேக், எங்களுடைய முர்ஷித், எங்களுடைய ஷேக் அவங்க சொல்லுவாங்க, ஒரு பயானில் சொல்லி காட்டும் போது சொல்லுவாங்க, நிச்சயமாக அம்மாக்களே நீங்கள் உற்சாகமாக சமைங்க,
உற்சாகமாக வீட்டு வேலைகளை பாருங்கள். அது ரமலான் வந்துட்டால் சோர்ந்து போகாதீங்க. நோன்பு வச்சுக்கிட்டு நீங்கள் பாத்திரத்தை கழுவினால், நோன்பு வச்சுக்கிட்டு நீங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்தால், நோன்பு வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டு வேலைகளை பார்த்தால், துணி துவைத்தால், வீட்டை பெருக்கினால், அன்பான தாய்மார்களே, எங்கள் ஹசரத் அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், 10 பேருக்கு நீங்கள் சமைக்கிறீங்க, உங்களுக்கு சேர்த்து 11 நோன்புனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எத்தனை நோன்புடைய நன்மைமா? 11 நோன்புடைய நன்மை. அந்த 10 பேரையும் சேர்த்து உங்களுக்கு அல்லாஹ் அந்த 10 பேருடைய நன்மையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எவ்வளோ பெரிய பாக்கியம். எனவே நோன்பு திறப்பதற்காக நீங்கள் பலகாரம் ஏற்பாடு செஞ்சாலோ, நோன்பு திறப்பதற்கு ஏதாவது உணவுகள் தயாரித்தாலோ சங்கடப்பட வேணாம், நொந்து போக வேணாம். இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. நான் என்ன வீட்டு வேலைக்காரியா, ஏன் கடையில் வாங்கினா என்ன அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேணாம், சலிச்சுக்கிற வேணாம். எனக்கு அல்லாஹ் கிடைப்பான், இதை செஞ்சால் அல்லாஹ் எனக்கு கிடைப்பான், அல்லாஹ் எனக்கு நன்மை தருவான், அல்லாஹ் எனக்கு நல்லதை தருவான் என்று நீங்கள் ஆர்வமாக செயல்படுங்க, ஆசையோடு செயல்படுங்க, ஆசையோட வீட்டு வேலையை பாருங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிறைய நன்மைகளை தருவான் என்பதை எங்களுடைய ஷேக் அவங்க சொல்லி காட்டுவான். இன்ஷா அல்லாஹ் தாய்மார்களே, இதை ஏன் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்யும்போது, இந்த பார்வையை அல்லாஹ்வுக்காக பாதுகாத்துக் கொள்ளும்போது, நல்லதை நம்ம செய்யும்போது நிச்சயமாக ஈமானுடைய சுவை நமக்கு கிடைக்கிறது. வீட்டு வேலையில் சலிப்பு இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்கிறீங்களா, ஈமானுடைய சுவை உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்படி வீட்டு வேலைகளை பார்க்கும்போது திட்டிக்கிட்டே நீங்கள் வீட்டு வேலை பார்த்தால், சடஞ்சு போய் நீங்கள் வீட்டு வேலை பார்த்தால், என்ன செய்ய, மேலெல்லாம் வலிக்குது, கைகாலெல்லாம் வலிக்குது, நான் என்ன பண்ணேன், வீடு கூட்டி தேஞ்சு போயிட்டேன். என்ன கூட்டிமா? வீட்டை கூட்டி விளக்கு மாதிரி தேய்ச்சேன் இல்லையோ, நான் தேஞ்சு போயிட்டேன். பாத்திரத்தை விலைக்கு நான் செஞ்சுட்டேன், ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன். இப்படி சடஞ்சு போய் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள்கிட்ட ஈமானுடைய உணர்வு இல்லை, ஈமானுடைய சுவை இல்லை. அப்போ என்ன செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் ஈமான் சுவை இருந்தால், என் வீட்டுக்கு நான் செய்கிறேன், என் கணவனுக்கு நான் செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் செய்கிறேன், என் மாமியா மாமனாருக்கு நான் செய்கிறேன், என்னுடைய தாய் தந்தைக்கு நான் செய்கிறேன், எனக்காக, அதாவது நான் செய்வதெல்லாம் அல்லாஹ்வுக்காக, இதையெல்லாம் செய்தால் அல்லாஹ் எனக்கு கிடைப்பான், அல்லாஹ் எனக்கு ஈமான் உணர்வை தருவான் என்று நம்ம செய்யும்போது அங்கே ஈமானுடைய உணர்வை நாம் அடையலாம். எனவே நமக்கு சொல்லுவாங்க, பார்வையை பாதுகாப்பதினால், நல்ல காரியத்தை பார்ப்பதினால், நல்ல விஷயத்தை பார்ப்பதினால் ஈமானுடைய சுவை நமக்கு கிடைக்கிறது, ஈமான் சுவை கிடைக்கிறது. அப்போ இதை அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு பாருங்களேம்மா. கெட்டதை பார்த்தால், கெட்ட வீடியோ காட்சிகளை பார்த்தால், தவறான படங்களை பார்த்தால், பொழுதுபோக்குக்காக நோன்பு வச்சுக்கிட்டு தவறானதை பார்த்து ரசித்து நம்ம நேரத்தை கழித்தால் என்னமா போயிடும்? ஃபர்ஸ்ட் என்ன போயிடுமா? ஈமானுடைய சுவை போயிடும். அடுத்து என்னமா போயிடும்? நோன்புனுடைய நன்மை அழிஞ்சிரும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நமது கண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வான், உங்கள் கண்கள் நிச்சயமாக செய்யக்கூடிய மோசடிகளை, உங்கள் கண்களினால் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை நிச்சயமாக பேசிக்கிட்டு இருப்பீங்க. மாமியா பேசிக்கிட்டு இருப்பாங்க, மருமகளை பற்றி குத்தி காட்டி, இன்னொருத்தட்ட கண்ணை அப்படி சிமிட்டி பேசுவாங்க, பாராட்டுற மாதிரி பாராட்டுவாங்க. ஆனால் கண் சிமிட்டி என்ன செய்வாங்கம்மா, அது இகழாக மாற்றிடுவாங்க, இகழ்ச்சியாக மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி கண் சிமிட்டி பேசுகிற பாருங்களேன், கண்ணை பெருட்டு சிமிட்டி காட்டி ஒரு நையாண்டி பண்ணுறது, நக்கல் பண்ணுறது. அன்பான தாய்மார்களே, இந்த கண் சிமிட்டுதலையும் அல்லாஹ் அறிவான். கண் சிமிட்டுறது நமக்கு தெரியாது. கண்ணினால் பேசக்கூடிய பேச்சு யாரை பார்த்து பேசுகிறாங்களோ அவங்க மட்டும்தான் புரிவாங்க, மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அதையும் அல்லாஹ் அறிகிறான். வமா துக்ஃபி சுதூர், உங்கள் உள்ளத்தில் என்ன ஓடுகிறதோ, உள்ளத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் அல்லாஹ் அறிகிறான். எனவே அன்பான தாய்மார்களே, உங்கள் கண்ணினால், நம்ம கண்ணினால் என்ன பார்க்கிறோம் அதையும் அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்வான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும். நிச்சயமாக உங்களுடைய கண்களை இன்னொரு மனைவிமார்களுடைய கணவன் பக்கம் என்ன செய்ய வேண்டாம், நீட்ட வேண்டாம். பெண்களாகிய உங்களுக்கு சொல்வான் அல்லாஹ், ஆண்களுக்கும் அந்த ஆயத்து பொருந்தும். நிச்சயமாக வலா தமுத்தன்ன ஐனைக, உங்களுடைய கண்களை என்ன செய்ய வேண்டாம், நிச்சயமாக நீட்ட வேண்டாம். எல்லோருக்குமான உபதேசம் இது. ஆண்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆண்களாக இருந்தால் இன்னொருத்தருடைய மனைவிமார்கள் பக்கம் பார்வை செலுத்தாதீங்க, பெண்களாக இருந்தால் இன்னொருத்தருடைய கணவன்மார்களுக்கு பார்வை செலுத்தாதீங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே அடுத்தவங்களுடைய மனைவி, அடுத்தவங்களுடைய புருஷன் அழகாக தெரிவாங்க. என்ன செய்யாதீங்க, ஜஹரத்துல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கையினுடைய அலங்காரமாக அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆனாலும் அந்த அழகின் பக்கம் நீங்க பார்க்காதீங்க, கண்ணை நீட்டாதீங்க. ஏன் கொடுத்திருக்கிறார்? நிச்சயமாக உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. உங்களுக்கு
பெண்ணுக்கு அல்ல எந்த கணவனை கொடுத்திருக்கிறானோ, அந்த ஆணுக்கு அல்ல எந்த மனைவியை கொடுத்திருக்கிறானோ, கண்டிப்பாக அதுதான் அவங்களுக்கு சிறந்தது. அவங்களுடைய மனைவிமார்களை ரசிச்சு வாழுங்க. மனைவிமார்கள் அவங்கவுங்க கணவன்மார்களை ரசிச்சு வாழுங்க. என்ன செய்ய வேணாம், இன்னொருத்தருடைய கணவனை பார்க்க வேண்டாம். இன்னொருத்தருடைய கணவனை புரியுதாமா? இன்னொருத்தருடைய கணவன் சொன்னா நீங்க வீடியோவில் பார்க்குறங்க பாருங்களேன், அத்தனை ஆண்களும் உங்க கண்ணுக்கு அழகாப்படுவாங்க. ஒரு பெண்மணி சொன்னாங்க, எனக்கு விஜய் மாதிரி கணவன் வேணும் என்பதாக. அன்பான தாய்மார்களே, எப்படி ஈமான் வரும்? விஜய் மாதிரி, நடிகர் மாதிரி. அந்த நடிகர் எப்படி உள்ளத்துல போனார்? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்வான், ரிஸ்கு ரப்பிக கைரு வஅபகா. அல்லாஹ் கொடுத்த மாப்பிள்ளை, அல்லாஹ் கொடுத்த பொன் இதுதான் சிறந்தது. அந்த பொன் எப்படிப்பட்ட என்ன அழகுல இருக்கிறாங்களோ அதுதான் சிறந்தது என்று நம்பி வாழ வேண்டும். இது ஈமான். எனவே இந்த கண்ணினால் தவறான காட்சிகளை, தவறான வீடியோக்களை, தவறான பார்வையை நாம் என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு பரிபூரணமாக அமையும். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ரோட்டில் நடந்து போகிறேன், வீதியில் நடந்து போகிறேன், திடீர்னு ஒரு பெண்ணு மேலே என் பார்வைப்பட்டுருது, இது தப்பா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமா இது தப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக அன்னுஷர்ரிஃப பஸரி, நிச்சயமாக உன் பார்வையை பார்த்த உடனே திரும்பிக்க. பார்த்த உடனே ஒரு பொண்ணை நீ பார்க்குறியா, பார்வையில் பட்டுட்டாங்களா, பார்த்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ், உடனே பார்வை திருப்பீர். இப்போ தப்பாக என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கம்மா, திரும்ப பார்க்காது. அந்த பொண்ணு யாரு, அந்த எந்த வீட்டு பொண்ணு, அவள் எவ்வளோ அழகாக இருக்கிறா, அவள் சேலை எவ்வளோ அழகாக இருக்கு, என்ன ட்ரெஸ் உடுத்திருக்கிறா, திரும்ப பார்க்காது. திரும்ப பார்ப்பது பாவம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, அப்போ நிச்சயமாக இது ஆண்களுக்கு சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டா, ஒரு ஆணை பார்க்குறீங்க, ஒரு இளவயசு பையன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அழகான பையன் இருக்கிறான், பார்க்குறீங்க, தவறான என்ன மனசில் வருது, என்னம்மா சொல்லணும்? என்ன சொல்லணுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அதாவது பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு உடனே பார்வை திருப்பிடணும். திரும்ப பார்த்தால் அது எந்த வீட்டு பையன், யார் வீட்டு பையன் என்பதை திரும்ப பார்த்தால் கண்டிப்பாக அது பெரிய பாவமாக மாறிடும். ஈமான் அழிந்து போயிடும், நோன்புடைய நன்மையும் அழிந்து போயிடும். அலி ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுவாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக யார் ரசூலல்லாஹ், நான் வரும்போது ஒரு பெண்ணை பார்த்துட்டேன், தப்பான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னலக்கல் ஊலா, முதல் பார்வை உனக்கு மன்னிப்பானது, அலைக்கல் ஆஹிரா, ரெண்டாவது பார்வை தப்பானது. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அன்பான தாய்மார்களே, எனவே கண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணை பாதுகாப்பதற்கு என்ன வழி? கண்டிப்பாக கண்ணை பாதுகாக்கணும்னா தவறானதை பார்க்குறோமா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 5 வழிகளை சொல்லுவாங்க. கண்ணை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை வழிமா? 5 வழிகள். ஒன்றாவது, ஒரு தவறானதை பார்த்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி நம்ம கண்ணை திருப்பிடணும், பார்வையை திருப்பிடணும், அதை பார்க்கறத விட்டுறணும். ரெண்டாவது, ஷர்ஃபுல் பஸர் இல் கைர், நல்லதை பூரா பார்க்கணும். மரத்தை பார்த்து ரசிங்க, பூவை பார்த்து ரசிங்க, நல்ல இயற்கையான காட்சியில் பார்த்து ரசிங்க. சொல்லுங்க, மாஷா அல்லாஹ், எவ்வளோ அழகாக இந்த மரத்தை வச்சிருக்கிறான்னு பாருங்க, எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்க. பூவை பார்த்து சொல்லுங்க, மாஷா அல்லாஹ், பூ எவ்வளோ அழகாக இருக்கு, மாஷா அல்லாஹ், வீடு எவ்வளோ அழகாக இருக்கு. அப்படி பொருட்களை பார்த்து ரசிங்க. அல்லாஹ் படைத்த படைப்புகளை பார்த்து ரசித்து, நல்லதை பார்த்து ரசித்து மாஷா அல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நல்லதை பாருங்க, கெட்டதை பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விடும். நல்லதை பார்ப்பதற்கு நீங்கள் நேரம் எடுக்காததினால், குர்ஆனை பார்ப்பதற்கு நேரம் எடுக்காததினால், ஹதீஸை படிப்பதற்கு நேரம் எடுக்காததினால் இந்த கண் தேடுகிறது, ஏதாவது ஒன்று பார்க்கணும், அப்போ கெட்டதை பார்க்க போய்விடுகிறோம். எனவே தான் 2வது வழி சொல்லுவாங்க, நல்லதின் பக்கம் பார்த்து கொண்டே இருங்க. குர்ஆனை பாருங்க, இயற்கையான காட்சியில் பாருங்க, அல்லாஹ்வுடைய தக்தீரை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை நீங்கள் நினைச்சு பாருங்க என்பதை நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அப்போ 2வது என்னமா, நல்லதின் பக்கம் நமது பார்வையை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும், நல்லதை பார்த்து கொண்டே இருக்கணும். 3வது சொல்லுவாங்க, கெட்டதை நான் பார்க்கவே மாட்டேன் என்ற லட்சியத்தோடு வாழுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன செய்யணுமா? கெட்டதை நான் பார்க்கவே மாட்டேன், இன்ஷா அல்லாஹ் என் ரூஹ் பிரியும் வரை, என் உயிர் பிரியும் வரை, என்னோட ரூஹ் உடம்பிலிருந்து வெளியேறும் வரை நான் கெட்டதை பார்க்கவே மாட்டேன் என்ற ஒரு லட்சியம் இன்ஷா அல்லாஹ் உருவாக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நானும் சேர்ந்து சொல்லுகிறேன், இன்ஷா அல்லாஹ் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கெட்டதை பார்க்கவே மாட்டோம். செல்போனிலோ வீடியோவிலோ மற்ற நேரடியாகவோ கெட்டதின் பக்கம் என் பார்வையை போக விடவே மாட்டேன். ஏன்? என் பார்வைக்குள் அல்லாஹ் இருக்குகிறான்.
சொல்கிறான், என் பார்வை நோன்பு வைத்திருக்கிறது. என் பார்வைக்கு நோன்பு ஒரு மாதம் மட்டுமல்ல, ரமலான் மட்டுமல்ல, வயிற்றுக்கு மட்டும்தான் ஒரு மாதம். என் உயிர் உள்ள வரைக்கும் என் பார்வை நோன்பு இருக்கிறது. கெட்டதை பார்க்காது. அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு கண் கெட்டதை பார்க்காது. அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு கண் குர்ஆனைத்தான் பார்க்கும், ஹதீஸைத்தான் பார்க்கும், நல்லதைத்தான் பார்க்கும், கெட்டதை பார்க்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு லட்சியம் இன்ஷா அல்லாஹ் நம்ம உருவாக்கிறோம். ஒன்றாவது என்னமா, பார்வையை திருப்பிக்கிறோம் கெட்டதை விட்டோம். ரெண்டாவது என்னமா, நல்லதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மூணாவது என்னமா, லட்சியத்தோட நல்லதை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற லட்சியத்தோடு வாழணும் இன்ஷா அல்லாஹ். நாலாவதாக சொல்லுவாங்க, அத்தஅம்முலு ஃபி ஆகிபத்தி இத்லாகில் பஸர், பார்த்தால் என்ன விளைவு, பார்த்தால் என்ன விளைவு, இந்த கண்ணினால் பார்த்தால் என்ன விளைவு. அன்பான தாய்மார்களே, இந்த கண்ணினால் பார்ப்பதினால் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பார்வை ஜினா செய்கிறது, பார்வை ஜினா செய்கிறது, பார்வை விபச்சாரம் செய்யுதுன்னு சொன்னாங்க. நிச்சயமா ஜினல் ஐனி அந்நதுரு, நிச்சயமாக கண்ணனுடைய ஜினா, கண்ணனுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா, அது பார்வை என்பதாக சொன்னாங்க. அன்பான தாய்மார்கள், அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், பார்ப்பதினால் நான் தவறானதை பார்த்தால் என்ன விளைவு ஏற்படும். அல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிடுவான். அல்லாஹ்வுடைய லிகா, அவனுடைய சந்திப்பு எனக்கு கிடைக்க. இதை நாம் மனசில் என்ன செய்யணும், சிந்திக்கணும். அன்பான தாய்மார்களே, இதே மாதிரி அஞ்சாவது ததக்கர மஅதல்லாஹு ஃபில் ஜன்னா, கண்ணை பாதுகாத்து வாழ்ந்தவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் கண்குளிர்ச்சியை வைத்திருப்பான். அவனுடைய பார்வையை, அவனை பார்ப்பதை பரிசாக தருவான். யாரம்மா நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில். அல்லாஹ்வை நாம் பார்ப்போம். சந்திரனை பார்த்தது போல், சந்திரனை நாம் நேரடியாக பார்ப்பது போல அல்லாஹ்வை பார்ப்போம். ஆனால் எந்த கண் இந்த உலகத்தில் கெட்டதை பார்த்ததோ, தவறானதை பார்த்ததோ, தவறானதை பார்த்து ரசித்து பாவமானதை பார்த்ததோ, அந்த கண்ணுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த 5 விஷயத்தை, ஒன்றாவது கெட்டதை விட்டு பார்வையை திருப்பிக்கணும், ரெண்டாவது நல்லதின் பக்கம் பார்த்து கொண்டே இருக்கணும், மூணாவது நல்லதை மட்டும்தான் பார்ப்பேங்கிற லட்சியம் வரணும், நாலாவது நான் பார்ப்பதினால் என்ன விளைவு என்பதை நம்ம உணரணும் இன்ஷா அல்லாஹ். ஐந்தாவது அல்லாஹ் சொர்க்கத்தில் பார்வையை பாதுகாத்து வாழ்வதற்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கிறார், இதை நம்ம உணரணும். ஸஅலபா ரலியல்லாஹு, நேரமாச்சுமா சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு சொன்னாங்க, ஸஅலபா இந்த மாதிரி ஒரு சஹாபியை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு இன்னொரு சஹாபியை கூப்பிட்டு வர சொன்னாங்க. இந்த ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு யாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வர சொன்னாங்களோ அந்த சஹாபியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு நேரம் பாத்ரூம், அந்த வீட்டுக்கு நேரம் என்னம்மா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு நேரம் என்ன இருந்துச்சுமா, பாத்ரூம், குளிக்கிற ரூம் இருந்துச்சு. நிச்சயமாக அந்த பாத்ரூமில் குளிக்கிற ரூமில், அப்போ பாத்ரூம் தனியாக கட்டணம் கிடையாது, மண் தரை. அந்த மண் தரையில் ஒரு ஓரமாக என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு இது மாதிரி திரைச்சியில் ஒரு சேலையை கட்டியிருப்பாங்க. அந்த சேலைக்குள்ளே உட்காந்து குளிப்பாங்க. இவங்க போன நேரம் உள்ளுக்குள்ளே அந்த சஹாபியுடைய பெண் மனைவி குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும் இவங்க போயிட்டு அந்த சஹாபியை கூப்பிடும்போது அந்த மனைவி குளிச்சுக்கிட்டு இருக்கிற காட்சி, காற்றுல திரை விலகி அவங்க குளிச்சுக்கிட்டு இருந்த காட்சி இவங்க கண்ணில் பட்டுருச்சு. ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கண்ணினால் பார்த்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் பார்த்துட்டேனே, இந்த மாதிரி தவறான இன்னொரு பெண் குளிக்கிற காட்சியை பார்த்துட்டேனே, இன்னொரு பெண் குளிக்கிற காட்சியை பார்த்து இந்த கண்ணினால் எப்படி என் நபியை நான் பார்ப்பேன், என் நபியை நான் எப்படி பார்ப்பேன். ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. என் நபியை பாவத்தை பார்த்து இந்த கண்ணினால் எப்படி நான் பார்ப்பேன். ஓடிட்டாங்க, ஊரை விட்டு மதீனா விட்டு ஓடிட்டாங்க. மதீனா விட்டு ஓடி 40 நாள் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை காணலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகலை, வீட்டுக்கும் போகலை, எங்கன்னே தெரியலை. 41வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. எங்கே அந்த ஸஅலபா, ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லி அனுப்புனேனே, போனவர் தான் இன்னும் வரலையே, அவர் எங்கே காணலையே என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. நபியே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் ஸஅலபா என்ற அந்த சஹாபி மலை உச்சியில மலையாக ஏறி இறங்கி அழுது கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தப்பு செய்து விட்டார், அழுது கொண்டிருக்கிறார், அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டார், இன்ன மலையில் அவர் இருக்கிறார் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உடனே உமர் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டாங்க.
சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டாங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என் மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையை சொல்லி காட்டி சொன்னாங்க, இந்த மலைப்பகுதிக்கு போங்க, அங்கே இந்த சலபா ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டு தெரிவாங்க, அவரை உடனே பிடிச்சி கூப்பிட்டுவாங்க, தூக்கிட்டு வந்துருங்க என்பதாக சொன்னபோது உமர் ரலியல்லாஹு இன்னொரு சஹாபி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவங்களும் அவரை கூப்பிடுறதுக்கு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு நபர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற நபர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு நபரை பார்த்தியாப்பா, அழுதுகிட்டே இருப்பார், அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்தியான்னு கேட்கும்போது அந்த ஆடு மேய்க்கிறவர் சொல்வார், ஆமாம், தலையில் அடிச்சுக்கிட்டே அழுகிறார், தலையில் அடிச்சுக்கிட்டே அழுகிறார். இந்த கண்ணினால் நான் தவறானதை பார்த்துட்டேனே, இந்த கண்ணினால் என் நபியை பார்க்க முடியாமல் போச்சே, தவறானதை பார்த்து இந்த கண்ணினால் எப்படி நான் நபியை பார்ப்பேன், எப்படி என் ரப்பை பார்ப்பேன், என் ரப்பு என்னை மன்னிப்பானா என்று தலையில் அடிச்சுக்கிட்டே ஒருத்தர் சாயந்தர நேரம் மகிரிபடி நேரம் எங்கள் ஆட்டு மந்தைக்கு பக்கத்தில் வருவார், டெய்லி வருவார், இன்னைக்கும் வருவார் என்று சொன்னபோது அவர் அதே மாதிரி மகிரிப் நேரத்தில் அடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே வருகிறார். அல்லாஹ் அல்லாஹ், நான் தப்பு செஞ்சிட்டேனே, தவறானதை பார்த்துட்டேனே, தவறானதை பார்த்து இந்த கண்ணினால் உன்னை நான் எப்படி பார்ப்பேன், என் நபியை நான் எப்படி பார்ப்பேன், தவறானதை பார்த்துட்டேனே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறார். உமரில் அவங்க பக்கத்தில் போனாங்க, தோழரே நான் யார் தெரியுமா, நான் தான் உமர் வந்திருக்கிறேன் சொன்னாங்க. சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு, உமரே என் பக்கத்தில் வராதீங்க, நான் பெரிய பாவி. சல்மான் ரலியல்லாஹு அவங்க போனாங்க, உங்களை உடனே கூப்பிட்டு வர சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிட்டு விட்டு அவரால் நடக்க முடியல, உடம்பு தளர்ந்துருச்சு. ஃபஜ்ர் நேரம் என்பதாக சொல்லுவாங்க, தொழுகை நடந்துகிட்டு இருந்துச்சு. கூட்டு போயிட்டு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிறுத்திட்டாங்க. இந்த சஹாபி திரும்பி பார்க்கல, கண்ணை மறைச்சுக்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவே இல்லை. சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், என்கிட்ட ஒரு பாவம் இருக்கு, உங்களை பார்க்க எனக்கு மனசு வரல யா ரசூலல்லாஹ். அழுது கொண்டே இருந்தார், தேம்பி அழுதார். அவரால் பேச முடியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் தூக்கிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாங்க. 8 நாள் வீட்டில் இருந்தார். 8 நாள் வீட்டில் இருந்த நேரம் கழிச்சு 9வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது, யா ரசூலல்லாஹ், அவர் சக்கராத்து நிலையில் இருக்கிறார் என்பதால் போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சாலபா, ஏன் இப்படி உங்க உடம்பு எப்படி வீணா போச்சு, என்ன தப்பு செஞ்சீங்க? அப்பவும் பார்க்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. யா ரசூலல்லாஹ், நான் பார்க்கல, உங்களை இந்த கண்ணினால் எப்படி பார்ப்பேன், பெரிய தப்பு செஞ்சுட்டேன், இந்த மாதிரி என்கிட்ட ஒரு வேலை சொன்னீங்க, நான் போனேன், அந்த வீட்டில் ஒரு பெண்ணு குளிக்கிற காட்சியை நான் பார்த்துட்டேன். இந்த பாவம் செஞ்ச கண்ணினால் உங்களை நான் எப்படி பார்ப்பேன், உங்களை பார்க்கக்கூடிய இந்த கண்ணை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்குருவான், அல்லாஹ்வை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், அந்த தோழரை அல்லாஹ் மன்னித்து விட்டேன்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல, உலக அளவுக்கு நிறைய பாவம் செஞ்சிருந்தாலும் எல்லா பாவத்தையும் மன்னித்துட்டான். சாலபாவுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சாலபா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அல்லாஹ் சொல்லி அனுப்புனானா, உங்க பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டானா அப்படின்னு சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து ஒரு பார்வை பார்த்துட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன சத்தமோடு சொல்லுகிறார். அதோடு அவருடைய ரூஹு பிரிகிறது. 18 வயசுக்குள்ள இருக்கு, ரொம்ப இளம் வயசு வாலிபர். அன்பான தாய்மார்களே பாருங்களேன், இளம் வயசு வாலிப வயசு, ஒரு குளிக்கிற காட்சியை, அது யதார்த்தமாக கண்ணில் பட்ட காட்சி, அவர் வேணும்னே பார்க்கல, யதார்த்தமாக காற்று அடித்ததினால் திரை விலகி அவர் கண்ணில் குளிக்கிற காட்சி பட்டுருச்சு. இந்த கண்ணினால் தவறான காட்சியை பார்த்து இந்த கண்ணினால் என் நபியை எப்படி நான் பார்ப்பேன், என் அல்லாஹ்வை எப்படி நான் பார்ப்பேன், வாழ்க்கை 48 நாள் அழுதார். அந்த அழுகையில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லாஹ் அவருடைய ரூஹை வாங்கி கொண்டான் என்று சொன்னால், அன்பான தாய்மார்களே, வாலிப பெண்களே, நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் இந்த கண்ணை நாம் ஒரு லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கண்ணினால் நான் நல்லதை மட்டும்தான் நான் பார்ப்பேன், நான் தவறானதை பார்க்க மாட்டேன். நிச்சயமாக என்ற ஒரு லட்சியத்தோடு நம்ம வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக இந்த ரமலானில் நாம் 7 உறுப்புகள் சொன்னோம் அல்லவா, அந்த 7 உறுப்புகளில் இந்த கண்களை நாம் பாவமான விஷயங்களை நம்ம பாதுகாத்து, பாவமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து, தவறானதை பார்ப்பதிலிருந்து, தவறான விஷயங்களின் பக்கம் நம்ம பார்வை செலுத்துவதிலிருந்து பாதுகாத்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைவோம், அல்லாஹ்வை நாம் அடைவோம், அல்லாஹ்வை நமக்குரியவனாக ஆக்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக அவ்வாறு ஆக்கி இந்த 2024வது இந்த ரமலானுடைய இந்த மாதத்தை அல்லாஹுக்கு பிடித்தமான, அல்லாஹுக்கு பொருத்தமான, அல்லாஹ் விரும்பக்கூடிய மாதமாக நாம் உருவாக்கி
குர்ஆனை அதிகமாக பார்த்து ஓதி நல்ல விஷயங்களை அதிகமாக பார்த்து இந்த கண்ணை நல்ல விஷயங்கள் பயன்படுத்தி அல்லாஹ்வை நமக்குரியவனாக நாம் பெற்றுக்கொள்ள எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்லுதவி செய்வான் என துஆ செய்தவனாக எனது இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.